Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Chandru Alagat. மீதி சந்துரு வந்து ஒரு டெஸ்ட் வச்சாரு. டெஸ்ட் வச்சதுல 10 क्वेश्चन எழுதணும். எழுதிட்டு அதுல ரேண்டிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாரு. இது ஆஃப்டர் டெஸ்ட் ரிகப்ஷன் ஒன் பை ஒன்னா லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? idling of a petrol engine requires rich mixture. ஒரு பெட்ரோல் இன்ஜின் இருக்கு. பெட்ரோல் இன்ஜின்ல வந்து ஐட்லிங் ஒரு process இருக்கு. ஐட்லிங்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐட்லிங் ஒரு process இருக்கு. ஐட்லிங்ன்ற processல என்ன மாதிரி மிக்சர் வேணும் அப்படின்றது தான் அதாவது ஸ்டாக்கியோமெட்ரிக் மிக்சரா இல்லை புவர் மிக்சரா ரிச் மிக்சரா அப்படின்றது தான் இது. ஸோ நம்ம இதை வந்து ரிச் மிக்சர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒருத்தன் பணக்காரனா இருக்கான் அப்படின்னா மேக்ஸிமம் அவனுக்கு பொருள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா ஐடியலாக இருப்பான். ஐடியல்னா சும்மா இருக்குன்னு அர்த்தம். பணக்காரன் சும்மா இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ இந்த கான்செப்ட் ஐட்லிங்கில் வந்து நமக்கு பெட்ரோல் இன்ஜினில் ரிச் மிக்சர் தேவைன்ற கான்செப்ட். ஆனால் நம்ம என்ன நம்ம வந்து லேட்டர் திங்கிங்கில் பணக்காரன் பொருள் தேடுறதுக்கு நம்ம சும்மா இருப்பான். அவனுக்கு சில பணக்காரன் வேலை செஞ்சு நிறைய பேர் பெருசாக கூட இது பண்ணுவான். ஆனால் நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கணும். நமக்கு தேவையான சில பணக்காரன் ஐடியலா இருப்பான். ரிச் ஐடியல் அப்படின்றது ஞாபகம். ரிச் ஐடியல் அப்படின்றது ஞாபகம். ஸோ ரிச்சில் வந்து நம்ம இப்போ என்னன்னா ஒரு பேர்லேயே கூட வந்து நம்ம ஞாபகம். இது லேட்டரல் திங்கிங்ல ஞாபகம். இப்போ ரிச் மிக்சர் வந்து ஐடியல்ன்றது வந்து நம்ம ரிச்ன்றதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐயை மட்டும் பெருசா போட்டா ரிச்சில் ஐ இருக்கு. ஐ ஃபார் ஐடியல் அப்படின்னு ஞாபகம். இப்போ ரிச்னாலே ஐடியல். அப்போ நம்ம பேர்லேயே பிட்டு வச்சிருக்கோம். சரியா? ரிச்ன்ற பேர்லேயே பிட்டு வச்சிருக்கோம். என்னது பிட்டா வச்சோம்? ஐயை வந்து நம்ம பிட்டா வச்சிருக்கோம். ரிச் மிக்சர்னாலே ஐட்லிங்ல இது வந்து பெட்ரோல் இன்ஜின் மறைமுகமா வச்சிருக்கோம். பெட்ரோல் இன்ஜின்ல வந்து ஐட்லிங்ல வந்து ரிச் மிக்சர் தேவைப்படும். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ல வந்து நமக்கு என்ன இப்படி தான் இருக்கும் क्वेश्चन ஸ்டாண்டர்ட். சரியா? இப்போ இதுல வந்து நான் ஐட்லிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஐட்லிங்னா ஒரு ப்ராசஸ் அவ்வளவுதான். இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் இன் பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அது எலாபரேட்டா என்ன கேட்குறாங்களா டிஎன்பிஎஸ்சியில் இல்லை கேட்க மாட்டாங்க. ஐட்லிங்ல என்ன மிக்சர் வேணும் அவ்வளவுதான் இங்கே கேம். இப்போ நம்ம கேம் என்னன்னா இப்போ நம்ம இப்போ எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிப்போம் அப்படின்னா ஐட்லிங்னா என்னன்னு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு நோட்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து ஐட்லிங் ப்ராசஸ் இப்படி நடக்குதா இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அது கேட்க மாட்டாங்க. சாமி சத்தியமா அது கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன 16 மார்க் இது எழுத போறோம் இல்லை. ஐட்லிங்ல என்ன மிக்சர்? ரிச் மிக்சர் யூஸ் பண்ணா ஐட்லிங் ப்ராசஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் flame speed of SA engine increases with increasing compression ratio. So flame speed னு ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது கான்செப்ட் வந்து flame speed பத்தி படிக்கிறோம். SA engine ஆன பெட்ரோல் இன்ஜின் ஒன்று தான். flame speed வந்து flame speed க்கும் compression ratio க்கும் தொடர்பு என்ன? So flame speed வந்து directly proportional to the compression ratio. அப்ப இங்க ஏத்தனா இதுவும் compression ratio ஏத்தனா flame speed ஏறும். ரெண்டாவது இப்போ நீங்க என்ன படிக்கும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிக்கணும். ஐட்லிங்ல நம்ம ரிச் மிக்சர் தான் பயன்படுத்தணும். ரெண்டாவது flame speed ஹையர் கம்பரேஷன் இது பண்ணா நமக்கு flame speed வந்து நல்லா பத்தி எரியும். அதான் ஹையர் கம்பரேஷன் நல்லா பத்தி எரியும். மூணாவது கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். To develop high voltage in spark plug, increasing coil is used. So high voltage spark plugல high voltage இருக்கும்ன்றது ஊரறிஞ்ச உண்மை. ஸ்பார்க் பிளக்ல வோல்டேஜ் எப்படி இருக்கும்? ஐயா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு யாரு அவன் ஐயா இருக்கிறதுக்கு யாரா வேலை செய்யறா உள்ளுக்குள்ள அந்த ஸ்பார்க் பிளக்ல யாரு வேலை செய்யறா அப்படின்னா அவன் காயில், இக்னிஷன் காயில். ஸ்பார்க் பிளக்ல ஹை வோல்டேஜுக்கு இக்னிஷன் காயில் தான் நம்ம பயன்படுது. ஸோ நம்ம மனசு வச்சுக்கணும். ஸோ ஸ்பார்க் பிளக்ல உள்ள இக்னிஷன் காயில் என்ன பண்ணும்? ஹை வோல்டேஜ். சரியா? அப்ப நீ கேட்கணும், உன்னை நீயே வந்து நாக்கு மேல பல்ல போட்டு கேட்கணும். ஸ்பார்க் பிளக்ல இக்னிஷன் காயில் இருக்கு, அது என்ன பண்ணும்? ஹை வோல்டேஜ். அவ்வளவுதான். ஸோ நீ யோசிக்கும் போதே இப்படிதான் யோசிக்கணும். யோசிக்கிறது உடனே ஸ்பார்க் பிளக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிலாம் போய் அது பார்ட்ஸ் எல்லாம் போட்டு உடனே படம் போட்டுக்கூடாது. ஸ்பார்க் பிளக்ல இக்னிஷன் காயில் இருக்கானா, இக்னிஷன் காயில் என்ன பண்ணுவான்? ஹை வோல்டேஜ். அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி யோசிக்கும் போது அப்படியே நமக்கு அப்படியே மூளை வந்து நல்லா வளரும். Spark plug gap 0.3 to 0.7. ஸோ வந்து கேப், ஸ்பார்க் பிளக் கேப். ஸோ நம்ம எல்லாமே சொல்லுவாங்க ஸ்பார்க் பிளக் கேப் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸ்பார்க் பிளக் கேப் எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்றது தெரியும்.
ஸோ கேப் வந்து ரொம்ப எம்எம்ல தான் சொல்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கேப் வந்து எம்எம் தான் சொல்றோம். எப்படி இருக்கணும் அப்படின்றது கேப் என்ற வார்த்தை வந்து 3 லெட்டர் வேர்ட். அப்ப 0.3ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றத முடிவு பண்ணணும். சரியா? ஸோ அது வந்து 0.3ல இருந்து எவ்வளவு அதிக உச்சபட்சமா என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். அப்ப அந்த வாரத்தோட இது வச்சுட்டு 0.3ல இருந்து 0.7 mm அப்படின்றது நமக்கு ரீகால் பண்ணணும். நான் என்னன்னா ஸ்பார்க் பிளக் கேப் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறேன். ஸோ வந்து 3 அப்படிதான் ஆரம்பிக்கும். ஏன்னா கேப் தான் என்னோட இது. அப்ப 0.3 அப்படின்றது அப்ப 3 mmன்றது கொஞ்சம் இவ்வளவு சைஸ் இருக்கும். 0.3னா எவ்வளவு ஒரு சைஸ் இருக்கும்ன்றது மனசுல கற்பனை பண்ணுங்க. 1 mmனா இவ்வளோண்டு தான் இருக்கும். அந்த 1 mmல 10 பீஸா போட்டு 0.3னா 3 பீஸ். இப்போ அவ்வளோ சிறுசா இருக்கும்ன்றது நீ அந்த ஃபீல் வரணும். ஸ்பார்க் பிளக் அப்படின்னா சார் ஒரு 5 mm இருக்கு சார் ஸ்பார்க் பிளக் கேப் அப்படின்னா அப்ப நம்ம இன்ஜினியர் கிடையாது சார். அது வந்து சிலிண்டருக்கும் ஸ்பார்க் பிளக்குக்கும் உள்ள கேப்பா? ஆமா. இப்போ நம்ம ஸ்பார்க் பிளக் கேப் அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து இப்போ இருக்கு அப்படின்னா நமக்கு கரெக்டா வந்து அந்த பிளக் வந்து எவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றது நம்ம இருக்கும். நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஸ்பார்க் பிளக் கேப் என்னன்னு சொல்லியிருப்போம். நம்ம தனியா இருக்கோம். நமக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது 0.3 mm அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்து Exhaust valve usually opens in 35 to 60 degree before bottom dead center. ஸோ பிஃபோர் பிடிசி ஆஃப்டர் டிடிசி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆஃப்டர் டிடிசி. ஸோ ஆஃப்டர் டிடிசி பிஃபோர் டிடிசி. பிஃபோர் இப்போ டிடிசி இங்கே இருக்கான் அப்படின்னா இது பிஃபோர் இது ஆஃப்டர். அதே போல் பிடிசி இங்கே இருக்கானா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்னன்னா எக்ஸாஸ்ட் வால்வ் யூசுவலி ஓப்பன் பிஃபோர் பிடிசி. ஸோ நமக்கு பிஃபோர் பிடிசி வந்து இங்கே பிடிசி தொடர்ந்து முன்னாடி 35 டிகிரிலேருந்து 60 டிகிரியில் வரக்குள்ளே எக்ஸாஸ்ட் வால்வ். ஸோ எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகணும்? உள்ள கேஸ் வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் இப்போ நம்ம இருக்குன்னா ஒரு இன்ஜின் காம்பனன்ட் இருக்குன்னா நடந்து முடிஞ்ச பிறகு அது கழிவெல்லாம் வெளியே போய் ஆகணும். எதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் தான் கேட்போம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நமக்கு என்ன கேள்விகள் கேட்பான்னா முக்கியமான விஷயத்தை தான் கேள்வியாகவே கேட்போம். அப்போ ஏன் எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகும்? அப்போ வெளியில் போகணும். எப்போ ஓப்பன் ஆகணும் அப்படின்னா பிடிசி தான் ஓப்பன் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிஃபோர் பிடிசியா ஆஃப்டர் பிடிசியா அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் பிடிசி போட்டோம் வச்சுக்கேன் அதுக்குள்ளே அடுத்த இதுவும் ஆரம்பமாயிடும், அப்புறம் மிக்சிங் ஆகிடும். ஸோ பிஃபோர் பிடிசின்றது தான் வந்து சாதிச்சிருந்தாரு. நீ அப்போ அந்த கற்பனை பண்ணணும். பிஃபோர் பிடிசி அப்போ நம்ம அந்த ஆஃப்டர் பிடிசி போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் பிடிசி அது எக்ஸாஸ்ட் கேஸ்லாம் போகணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ 35 டிகிரி டு 60 டிகிரின்றதை மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது Stoichiometric air fuel ratio of petrol is 15:1. ஸோ 15:1 அப்படின்றது வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் ஏர் ஃபியூல் ரேஷியோ அப்படின்றாங்க. Lean mixture is required during cruising. ஸோ க்ரூசிங் இப்போ ஐட்லிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்க மாதிரி ஐட்லிங் மாதிரியே வந்து இன்னொரு ப்ராசஸ் தான் க்ரூசிங். ஸோ நம்ம ஐட்லிங் வந்து ரிச் மிக்சர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒருத்தர் ஐட்லிங்கை பற்றி படிக்கும்போது அங்கே க்ரூசிங் பற்றி படிக்கணும். க்ரூசிங்கில் வந்து லீன் மிக்சர் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். Duration between time of injection and time of ignition is delay period. So I to I injection to ignition தான் delay period அப்படின்னு வச்சுக்கலாம். Distributor in SA engines is used for providing correct firing order. கரெக்ட் ஃபயரிங் ஆர்டருக்குள்ள டிவைஸ் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணணும்னா அது டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். Function of fuel injector is atomize the fuel. இப்போ ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து என்ன பண்ணா ஃபியூவல் ஆட்டமைஸ் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 10 கான்செப்ட் நமக்கு பக்காவை கற்றுக் கொடுத்த சந்துருக்கு தேங்க்யூ ஸோ மச்.